மேல் வீட்டுல உள்ளவங்க வந்துட்டாங்களா? ஆ வந்துட்டாங்க போல இருக்குது. செருப்பல வெளியே கடந்துச்சு. இன்னும் வாடகை கொடுக்கல. எத்தனாம் தேதி? 14 ஆகி போச்சு. என்ன இப்படி இருக்காங்க? நீங்க தான் பார்த்து வச்சீங்க. நான் பார்த்து வச்சிருந்தேன். என்னதான் தெரியல. அப்புறம் உன் வீடு இல்லையா? வாடகை கொடுக்கறத பத்தி எதுவும் சொன்னாங்களா என்ன? 1ல இருந்து 5க்குள்ள கொடுக்கணும்னு ஏதோ வெளியே போனாங்க வந்தாங்க. இப்ப என்ன 14 ஆகி போச்சு. இன்ன வரைக்கும் வாடகையும் கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கல. கூப்பிட்டு கேளுங்க. கூப்பிடு. உங்களை கூப்பிடுங்கன்னா என்ன கூப்பிட சொல்லுவீங்க? கூப்பிடு போ. ஏமா மகா 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 மகா. என்னது இந்த நேரத்துல யார் கூப்பிடுறான்னு தெரியலையே. மகா மகா. வெளியே இருந்துதான் சத்தம் வருது. வெளியே தான் கூப்பிடுறாங்க போல இருக்கு. மணி எத்தனை ஆகுது? இன்ன வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தூங்குவாங்களோ? வேலை வெட்டிக்கு போவீங்களா என்னன்னு தெரியல. இவங்கள நம்பி வீட்டை கொடுத்து விட்டோம். ஐயோ என்ன இது? என்ன இதுன்னு தெரியலையே. கூப்பிட்டீங்களா? என்னம்மா எப்ப பார்த்தாலும் வீடு பூட்டியே கிடக்கு? இல்லைங்கம்மா, ஊருக்கு போயிட்டோம். அன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்தீங்க, அப்புறம் அன்னைக்கே போயிட்டீங்களா? ஆமாங்கம்மா, ஊர்ல கொஞ்சம் ஒரு விஷயமா போயிருந்தோம். என்ன உங்க வீட்டுல இருந்து வந்தாங்களா? எல்லாம் போயிட்டாங்களா? எல்லாரும் கிளம்பிட்டாங்க. என்ன மணி ஆயிடுச்சு, எந்திரிச்சு ஒரு வீடு வாச கூட்டலாம் அப்படி அப்படியே கிடக்குது. என்ன பண்றீங்க? இல்லம்மா, நேத்து நைட்டு தான் வந்தோம், அதான் தூங்கிட்டோம். என்ன தூங்கவும் எந்திரிக்கவும் ஊருக்கு போகவும் வரமா இருக்கீங்க? வாடகை கொடுக்கணும். 1ஆம் தேதியே கொடுக்க வேண்டியது 14 ஆகி போச்சு. என்ன இது முத மாசமே இப்படி பண்றீங்க? அம்மா தாரோங்க, தந்துடுறோம். தாங்கம்மா, நாங்களும் இதை ஒன்று தானே வச்சிருக்கோம். 2 பேரும் வீட்டில் இருக்கிறோம். எங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்குது. காசு வேணாமா? தந்துடுறோங்கம்மா. அவர் தூங்கிட்டு இருக்காரு, கொண்டு வந்து தர சொல்றேன். தர சொல்லுங்கம்மா. இதுக்கு முன்னாடி இங்கிட்டு வாடகைக்கு இருந்தவங்கள மாசம் மாசம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. நீங்க என்னமோ வீட்டில் தங்குறீங்களோ இல்லையோ அங்கே இங்கேயும் போறது வரதுமா இருக்கீங்க. வேலை வெட்டிக்கு எதுவும் போனா தானே காசு தர முடியும். தந்துடுறோங்கம்மா, தந்துடுறோம். வந்து தர சொல்லுமா. சரிங்க. என்ன இது இப்படி பேசுறாங்க? காசு கொடுக்காம என்ன ஓடியா போயிட போறோம்? என்னமோ காசு கொடுக்காம ஓடி போற மாதிரி இப்படி பேசுறாங்க. என்னங்க 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 என்னங்க? என்னம்மா எந்திரிச்சிட்டியா? தூங்க வேண்டியதானே? இன்னைக்கு சனிக்கிழமை தானே? இல்லைங்க, கீழே ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டாங்க. என்னவாம்மா உங்களுக்கு? 1ஆம் தேதியே வாடகை கட்டணும்ல, 14 ஆகி போச்சு. இன்னும் வாடகை கட்டலைன்னு தான் கூப்பிட்டாங்க. ஐயோ, வாடகை வர கட்டணமே 5500 ரூபா. ஷோ, மறந்தே போயிட்டேன் போ. என்ன அங்கேயும் இங்கேயும் போகவும் வரவும் இந்த பிரச்சனையிலேயே இதை மறந்தாச்சு. நீங்கள் 1ஆம் தேதி ஆனால் வாடகை கட்டிடுங்க. இப்படி கட்டாமலாம் இருக்காதீங்க. எதை மறந்தாலும் சரி, இதை மறக்காம கட்டுங்க. ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஏய், வாடகை வீட்டில் இருந்தா அப்படிதான். அதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத சரியா? அதெல்லாம் கட்டிடலாம். அதுக்குன்னு ஒரு பக்கம் விடியறதுக்கு முன்னாடியே எழுப்பி வேலைக்கு போறீங்களா என்னன்னு தெரியல. வீட்டை இது பண்ணிட்டு அங்கே இங்கேன்னு போறீங்க வரீங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கள ஒழுங்கா வாடகை கொடுத்தாங்க, நீங்கள் கொடுப்பீங்களா என்னன்னு தெரியல. அப்படி இப்படின்னு நிறைய பேசுகிறாங்க. எரிச்சலாக வருது எனக்கு. நீ தானே ஆசைப்பட்ட தனி கொடுத்தனம் போகணும்னு. தனியாக கூட்டிகிட்டு வந்து வச்சாச்சு. இனி வாடகை கொடுக்கணும். கொடுக்குறேன். எங்கே போகிறேன்? கொடுக்காமையா போகிறேன்? அங்கே இங்கேன்னு எல்லா பக்கமும் காசு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். மற்ற பக்கம் காசு கொடுக்குறீங்களோ இல்லையோ, முதல்ல வாடகை கட்டுங்க. எங்கள் வீட்டில எல்லாம் இந்த மாதிரிலாம் யாரும் வந்து கத்துனது கூட கிடையாது. சரிம்மா, இப்போதாம்மா விடிஞ்சிருக்கு. போய் அக்கௌண்ட்ல இருந்தா காசு எடுத்துட்டு வந்து கொடுக்கணும். கொடுத்துட்றேன். போதுமா? சரி. ஆனால் என்னமோ இவங்களுக்கு தான் சொந்த வீடு இருக்க மாதிரி ரொம்ப இதாக பேசுகிறாங்க, திமுறா. வயசானவங்க சரியா? அவங்க பேசுகிறாங்க, அதை பேசுகிறாங்க காதில் வாங்கிக்காத சரியா? நான் வந்து இங்கே ரெண்ட்டுக்கு பசங்களோட சேர்ந்து இருப்பேன். ஒரு பையன் முன்னாடி சம்பளம் வந்து கட்டிட்டானா நாங்கள் அதெல்லாம் இது கலந்து கட்டிடுவோம். அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ தனியாக வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் இங்கே வந்ததுலேருந்து பாத்திரம் மண்டம் அது இதுன்னு ஏற்பட்ட செலவு இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இனிமேல் கரெக்டாக வாடகை கட்டிடுறேன். சரிங்க. சரிம்மா, அவகிட்ட வாடகையே கொடுத்துட்டு இருக்காதீங்க. அவ என்ன வேணாலும் எப்ப வேணாலும் எதை வேணாலும் பண்ணிட்டு போவா. சரிங்களா? நீங்க படுக்க நம்ம வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இருங்க. சரி ஐயா, நான் வாயே திறக்க மாட்டேன் சாமி. அவ என்ன பேசினாலும் சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நம்ம குடும்பத்தையே நாரடிச்சு ஊர்ல வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டாயா. இருந்தாலும் மருமவ வீட்டுக்கு வந்துட்டானு தான் வாயை மூடிட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா அடிச்சு துரத்தி போடுவேன் அவளையில வீட்டை விட்டு. எதுக்குமா? ஏற்கனவே துரத்தி தான் உள்ள வச்சு கம்பி என்ன வச்சா. மறுபடியும் என்ன வேணாலும் பண்ணுவோமா? இவ எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கா போல இருக்கு. அழகு பெத்த மவராசி. அந்த மவராசி மருமவளா வந்திருந்தா இன்னைக்கு ஓ நிலைமையும் மாறி இருக்கும், நம்ம வீட்டு நிலைமையும் மாறி இருக்கும். இப்படி இது வந்து இருக்குன்னு நம்ம என்ன கனவா கண்டோம்? நம்ம தலையெழுத்து. இந்த ஒன்றும் இல்லாதது இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு தின்னு கொளுத்து போச்சுல்ல, அதனால தான். இப்ப எதுக்குமா தேவையில்லாத வெட்டி பேச்சு? அதுக்கு உள்ள வச்சு இருக்கும்போதே இன்னொரு கல்யாணம் பண்றேன்னு பேசுறதுக்கா? வேண்டாம், விடுங்கம்மா. சரிப்பா, நீ போயிட்டு வா. சரிம்மா. நீ வேண்டான்னு விடலாம்ப்பா, நான் விட மாட்டேன். என் பணக்கார மருமவ, என் அழகு பெத்த மருமவ, என் சாந்தி தான் இந்த வீட்டுக்கு வரணும். இவளை எப்படி இன்னைக்கு துரத்துறேன்னு பாரு.
சபா இடுப்பே வலி வந்துடுது சாமி. நம்ம இல்லைன்னா எப்படி என் மாமியார் எல்லா வேலையும் செய்யுதுன்னு தெரியல. நான் மட்டும் வீட்டில் இருந்தேன்னா குடிச்சு வச்ச கிளாஸை கூட எடுத்து வைக்க மாட்டேங்குது சாமி. அப்பா உடம்பெல்லாம் வலிக்குதே. ஒன்றும் இல்லாத கழுத என் வீட்டில் எப்படி மகாராணி கணக்கா சோபால உட்காந்துருக்கா. இந்தா போய் சோத்த போட்டு எடுத்துட்டு வா. அத்தை காலில் ரொம்ப வலிக்குது அத்தை. ஒரு 5 நிமிஷம் இருங்க அத்தை, உட்காந்து இருந்துட்டு போய் சாப்பாடு போட்டு வரேன். நான் மாத்திரை போடலன்னா எனக்கு பிரசவம் வந்து என்னை தூக்கிட்டு போறதுக்கா? அதுக்கு தானே நீ இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அத்தை ஒரு 5 நிமிஷம் அத்தை, ஒரு மாதிரியா இருக்கு. உட்காந்து எந்திரிச்சிட்டு நான் உங்களுக்கு வச்சு தரேன். என் பையன் இருக்கும்போது மட்டும் நல்ல மருமக மாதிரி அதை இதுன்னு சிலுக்கு சிலுக்குன்னு பண்ணுவேன். அப்புறமேட்டுக்கு இப்படிதான் உட்காந்துருப்ப. எல்லாம் நடிப்புக்காரிங்க, உலகமகா நடிப்புக்காரிங்க. ஒன்றும் இல்லாத வீட்டில் இந்த மாதிரி சொகுசெல்லாம் இருக்குமா? இங்கே வந்து நல்லா திங்கிற கொழுத்து போச்சுல்ல, அதனால அப்படித்தான் இருக்கும். உடம்பு வளைஞ்சு நெளியாது வேலை செய்ய. மருமக முகம் மாறுது, அப்படியே பேசுவான். அப்பதான் அவளுக்கு கோவம் தலைக்கு ஏறும். சண்டை போட்டு வீட்டை விட்டு வெளியே போவா. உன்ன மாதிரி ஒன்றுத்துக்கு உருப்படி இல்லாத விளங்காதவளெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்ல, அதனால அப்படித்தான் இருக்கும் என் பொழப்பு. ஒரு வேலை செய்யறதுக்கு துப்பு இருக்கு உனக்கெல்லாம், ஒரு வேலைக்கு ஆக்கி இல்லை நீ எல்லாம். குழுவி எனக்கு வர ஆத்துறதுக்கு உன்னை என்ன பண்ணுன்னு மட்டும் பாரு. என்னடி மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்க? உன் மூஞ்சில் குத்து விடலாமா இல்லை உன்னை தூக்கி போட்டு மிதிக்கலாமான்னு தான். என்னது? இல்லத்த, வயசான உங்களுக்கு நான் தானே பார்த்துக்கணும். அவர் என்ன நம்பி தானே உங்களை வீட்டில் விட்டுட்டு போயிருக்காரு. தான் உடனே போய் சாப்பாடுலாம் போட்டு எடுத்துட்டு வரேத்த. அடி மேலே அடிச்சா அம்மி கூட நகரும். ஆனா இவ கல்லு மாதிரி இருக்காளே, இவளை என்னதான் பேசினாலும் வாய் திறந்து பேசி பைய தூக்கிட்டு போக மாட்டேங்கிறாளே. இந்த கிளவி மட்டும் அவங்க வீட்டிலேருந்து வரும்போது என்னமோ தொங்க நிறையவா போட்டு வந்துச்சு. அந்த காலத்துல எல்லாம் அப்படி பஞ்சம் இப்படி பஞ்சம், நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இவ்வளோத்தையும் உருவாக்கணும்னுச்சு. அந்த மாதிரி எங்களை உருவாக்க விட்டால் தானே நாங்களும் உருவாக்குவோம். என்னமோ நான் அதை கொண்டு வரணும் இதை கொண்டு வரணும், ஒன்றும் இல்லாதவன்னு சொல்லுது. ஒரு நாள் இல்லை பாரு, ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் நடுத்தருவில் தான் நிற்க போகுது. வீட்டுக்கு வந்த மருமவளை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துதோ அந்த குடும்பம் ஒரு காலமும் முன்னேறாது. இவளை என்னதான் பண்றது? இவளை கோவப்படுத்தியே ஆகணுமே. ஏதாவது ஒன்று படுத்தி வீட்டை விட்டு துரத்திடலான்னு பார்க்குற, முட்டிய மாட்டேங்குதே. அத்தை இந்தாங்க அத்தை. வச்சுட்டு போ. வச்சுட்டேங்க அத்தை. கிளம்பி போ. மாமியார் கிளவி ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க, இரு உனக்கு சீக்கிரம் ஆப்பு வைக்கிறேன். இவளுக்கு சூடு சொன்னியே இருக்குமா என்னன்னு தெரியலையே. எம்பிட்டு பேசுறேன், புத்தியே இல்லையே இவளுக்கு. என்ன கௌசி போன் பண்றா? இவ என்னைக்கும் போன் பண்ண மாட்டாளே. கௌசி சொல்லு கௌசி. சொல்லுங்க மேடம். மேடமா? ஏண்டி நான் உன் அம்மா பேசுறேன்டி. என்ன மேடம் போட்டுக்கிட்டு இருக்க? யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? என் மாமியாரும் புருஷனும் நல்லா பாத்துக்கிறாங்க போலீஸ் மேடம். அவங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை மேடம். என்னைய நல்லா கண்ணுங்கருத்துமா பாத்துக்கிறாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா நான் உங்ககிட்ட உடனே சொல்றேன் மேடம். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு அவங்களுக்கு தெரியும் மேடம். ஆமாங்க மேடம். என்ன தெரிய பேசிக்கிட்டு இருக்க? ஏண்டி நான் உன் அம்மா பேசுறேன்டி. இன்னும் அந்த போலீஸ்காரி கூட சகவாசத்துல தான் இருக்காளா? இவகிட்ட வாயை கொடுக்க கூடாதுடா சாமி. இன்னைக்கு மட்டும் இதுக்கு மேல கொடுத்தோம் அப்படியே கோத்து விட்டுருவா. அடக்கி வாசிப்போம். அட என்ன தெரிய பேசுற? எனக்கு ஒரு கன்றாவியுமே புரியல. இப்ப நான் போன வைக்கட்டுமா என்ன? அப்படிங்களா மேடம்? வேலை இருக்குங்களா? சரிங்க மேடம். நீங்க எப்பயா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வாங்க மேடம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அத்தையும் அவரும் நல்லா பாத்துக்கிறாங்க. நீங்க எப்ப வேணாலும் இங்க வரும்போது வாங்க. சரிங்க மேடம். வச்சிடுறேங்க மேடம். பைத்தியக்கார பிள்ளையா இருப்பா போல, ஒரு வெங்காயமும் புரியல. சரி வைக்கிறேன், வை. போலீஸ்காரியோட சகவாசத்துல தான் இருக்கா. இவகிட்ட கொஞ்சம் அடக்கியே வாசிக்கணும்பா. ஐயோ இப்பயும் சொல்றையா, வேண்டாயா. இடம் இந்த காலத்துல வாங்க முடியாதியா. அடியே காசு வாங்கினாலும் நகைய வாங்குவோம் இல்லையா? ஏதாவது ஒண்ணு பண்ணி முயற்சி பண்ணி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். சரியா? வர்றது லட்சுமி எதுக்கு வேணாம்னு சொல்லணும்? எல்லாரும் கொடுக்கும்போது நம்ம மட்டும் கொடுக்கலன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? என்னமோ போ. விடிய ராமாயணம் விட்டு சீதை கிராமச்சித்தப்பன்னு சொன்ன கதையா நானும் ஒரு வாரமா சொல்லி பார்த்துட்டேன். இதே அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கு நீ. ஏத்த வீட்டுல அவ வீட்டுல கேட்டியா என்ன? அந்த அண்ணன் கிளம்ப சொன்னேன் நேத்து நைட்டு. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. சரி போகும்போது கூட்டிட்டு போன்னு சொன்னாருல்ல நேத்து ராத்திரி. என்னன்னு பார்த்து கூட்டிட்டு போ. இந்த கூட்டிட்டு போறேன். தட்டுவதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. வலிச்சு நக்கிறத பாரு. நல்லா வலிச்சு நக்கி வக்கனையா தின்பா. ஆனா நம்ம குடும்பத்தை பத்தி தான் வெளியே ஏளனமா பேசுவா. கை கழுவ ஒரு தண்ணி முந்து வைக்கிறது இல்ல, சாப்பிட்றாங்களே தண்ணி முந்து கொடுப்போம். ஏதாவது இருக்குது? ஒன்றும் இல்லை. சோத்த போட்டு திங்கத்தான் வலிக்குது, தனியா முந்து குடிக்கவா கூடவா வலிக்குது? நல்லா சொகுசா ஏசி பேலங்கி காண வந்துருச்சு. அதான் வேலை செய்யணும் வலிக்குது. நானும் தான் ஒரு மருமக வச்சிருக்கேன். நான் என்ன என் மருமகளை அதை போட்டு இதை பண்ண சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் பாட்டு கூட்டிட்டு போயிட்டான். என் வேலையை நான் செஞ்சுக்கல. என்னமோ வயசு இதுக்கு மட்டும்தான் ஆன மாதிரி அந்த ஆட்டம் கட்டுது. அம்மா என்னப்பா, என்ன விஷயம்? ஏமா இன்னைக்கு பத்திரத்தெல்லாம் கொண்டு வந்து அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொடுக்கணுமாமா. அவங்க எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டு நாளைக்கு தான் காசு தருவாங்களாமா. அவர் எங்க? அப்படியாப்பா, காசு தராங்களா? இருங்க இந்த கூப்பிடுறேன். என்னங்க என்னங்க பாத்ரூம்ல இருக்கண்டியே. ஐயோ இங்க வாங்க.
வேண்டறத பாத்ரூம்ல போய் உட்காந்துக்குவாரு இவரு. அட இருவாரேன். ஐயோ வேலை வாங்க, இந்த ஆறுமுக தம்பி வந்திருக்குது. இந்த வாரேன். ஏதாவது ஒரு அல்ல அவசரம் தான் பாத்ரூம்ல போய் உட்காந்துக்குவாரு. உள்ள போனா அவ்வளவுதான், வெளியவே வர மாட்டாரு. சரிம்மா வரட்டும். அது என்ன நிறைய பேர் வந்து கொடுக்கணும்ல, இன்னும் நேரம் இருக்கு. என்ன நேரம் இருந்தாலும் நம்ம நேரத்துக்கு போகணும் இல்லையா? இல்லைன்னா கூட்டம் கூடிருச்சுன்னா அப்புறம் நமக்கு லேட் ஆகுது, காசு தரேன்னாங்கன்னா என்ன பண்றது? அப்படிலாம் இல்லம்மா, எத்தனை பேரோட இடத்துல வருதோ அத்தனை பேரோட இடத்துக்கும் காசு தந்துருவாங்க. ஆறுமுகம் வந்ததுக்கு எதுக்கு இவன் தான் ஆட்டம் கட்டுறான்னு தெரியலையே. என்ன ஆறுமுகம், கிளம்பிட்டீங்களா? போவோமா? என்னப்பா அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? பையனை வச்சுட்டியா நீ? என்னண்ணே மணி ஆயிடுச்சுலண்ணே, அங்க போய் நின்று பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொடுத்துட்டு வரணும் இல்லண்ணே. அடண்ணா மணி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இரியா இந்த வந்துடுறேன். என்ன விஷயம்? ஐயோ இவ வேற வந்துட்டாலே. எப்பா நீ போப்பா, நாங்க வாரோம். சரிம்மா சரி. என்னாச்சு இப்ப? எதுக்கு இவனை அனுப்பி விடுறாங்க நம்ம வந்தோனையும்? ஏங்க நீங்க கிளம்புங்க, மணி ஆயி போச்சு. எல்லாம் நேத்து எடுத்து வச்சுட்டு தானே? ஆமா எல்லாம் வச்சுட்டு நீங்க கிளம்புங்க. என்னது இது? எனக்கு என்னமோ தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு திரியறாளுங்க, எனக்கு தெரியக்கூடாதுன்னு. பல நாள் திருடேன், ஒரு நாள் அகப்பட்டு தாண்டி ஆகணும். அன்னைக்கு செருப்ப சாணியில முக்கி சும்மா நச்சுன்னு தலையில விழுகும். ஆறுமுகம் எதுவும் என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறாளுங்க போல இருக்குது. யோ காசெல்லாம் ஒழுங்கா தருவாங்க தானே, ஏமாத்திர மாட்டாங்கல்ல. நீ பத்திரத்தை கொடுத்தா கொடு, இல்லாட்டி கொடுக்காட்டி போ. சும்மா என்னை போட்டு நச்சு பண்ணிட்டு இருக்காது நீ. சரி கோவப்படாத, இந்தா எடுத்துட்டு போ. வண்டியில ஏறீங்களா? ஆமையா, என் வண்டியில பெட்ரோல் இல்லையா? பெட்ரோல் போடுறது கூட காசு இல்ல. இந்த பையன் 10 ரூபா கூட கொடுக்காம போயிட்டான். ஏறிக்கிறோம் வண்டியிலேயே. இந்த பத்திரத்தையும் வச்சுக்கோங்க, ஏறிக்கோங்க. உட்காந்துட்டீங்களா? போவோமா? வண்டி எடுப்பா போவோம்.